மருத நண்பர்களுக்கு வணக்கம். பார்த்தீங்கன்னா 3 நாள் திண்டிவனத்தில் செம மழைங்க. 8 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக மழை பொழிஞ்சிக்கிட்டே இருக்குது. சாயந்தரம் ஆச்சுன்னா மழை, காலைல ஆச்சுன்னா நல்ல வெயில் அப்படின்னு மாற்றி மாற்றி அடிச்சுன்னு இருக்குதாக்கும். ஒன்றும் போக முடியல. மம்மி அங்கே பார்த்து போங்க. போய் கத்திரிக்காய் பறிச்சுன்னு வர போகிறேன்ட்டு போகிறாங்க, சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம வாழைக்கெல்லாம் நல்லா தண்ணி தேங்கி இருக்குதுங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி தான் இருந்திருக்கணும். மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம்லாம் இந்த மாதிரி இருந்துருந்துச்சுன்னா மரம் சூப்பராக வந்திருக்கும். பார்த்தீங்கன்னா 2 மரம் வந்து சாஞ்சிடுச்சு வேறு. சரி அதான் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கோம். ஒன்று இந்த ஒரு மரம் நல்லா சாஞ்சி போச்சு. அந்த மரம் 2-3 மரம் சாஞ்சிகிட்ருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் சாஞ்சிருக்குதோ அதுக்கெல்லாம் வந்து முட்டுக்கு ஏதாவது பண்ணணும். அப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளார ஃபுல்லாக பாருங்களேன் தண்ணி தான் நிற்கிது. இப்போ போட்ட மலாட்டையும் வேஸ்ட்டாக போயிடும். ஏன்னா அப்படியே அந்த தண்ணி இருக்கிறதுனால அந்த வேர்லாம் வந்து அழுகிடும். தண்ணி நிற்கக்கூடாது. ஆக்சுவலாக இந்த இடத்துலலாம் தண்ணி வடிஞ்சிடும். பாருங்கள், இதெல்லாம் அப்படியே இப்படி வந்துட்டு அதை பாருங்கள், இந்த இது வழியாக எங்கள் வெளியே வந்துடுது. இந்த காவாத்திருந்தா இந்த நிலத்துக்கு வந்துடுது, பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா இந்த தண்ணி வெளியே போகிறதுக்கு வழியே இல்லை. இந்த தண்ணி வெளியே போகணுன்னா அங்கே போகணும், அது போகலை. இப்போ என்ன ஆகும்னா இந்த தண்ணி வழியாக இது அப்படியே வடியும். அப்போ இந்த தண்ணி எல்லாம் இந்த பக்கம் வரும். அப்போ இதெல்லாம் ரொம்ப மோசமாகிடும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வாரம் கண்டினியூஸாக வெயில் அடிச்சதுனா தான் அப்புறம் சேராகி அதுக்கப்புறம் தான் கொத்துற பதத்துக்கு வரும். நம்ம கொத்தி அதுக்கு மண் அணைச்சி விட்டுட்டோம்னா அது அந்த கம்பி இறங்குது. நாங்கள் வேர் இறங்கும் போது கொஞ்சம் நான் ஒரு மலாட்டை 2 மலாட்டையாக வரும் அப்படின்னு பார்த்தது. எதுக்கும் வழி இல்லாமல் போயிடுது. சரி பார்க்கலாம், எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்க்கலாம். இப்படி தானே நம்ம தழும்பு தண்ணி விட சொன்னாங்க. மார்ச் மாதம் ஏப்ரல் மாதத்துலலாம் இந்த மாதிரி தள்ளி விட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்க, வாழை சூப்பராக வந்துருக்கும், செம்மையாக இருந்திருக்கும். அந்த அளவுக்கு தண்ணி விடல. தண்ணி விட்டு பராமரிச்சுருந்தோம்னா செம்மையாக இருந்திருக்கும். இப்போ கூட பாருங்கள் நல்லா வளர்ந்துருது. நல்லா இந்த மழை புரிஞ்சதுனால தான் நமக்கு இது போன வருஷம் மாதிரி வெயில் காஞ்சி இருந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். ஒரு வருஷத்தில் இந்த டைம்லலாம் செம வெயில், எப்படா மழை பொழியுன்னு உட்காந்துருந்தேன் நான். மழை பொழிஞ்சதுன்னா போதுண்டா சாமி அப்படின்ற மாதிரி உட்காந்துருந்தேன். இந்த வருஷம்லாம் வெயில் இல்லை. இந்த வருஷம் நல்லா மழை பொழிஞ்சிக்கிட்டே இருக்குது. அது மான் பொழிஞ்சின்னு இருக்குது, நல்லாயிருக்கு. ஆனால் என்னென்னா இப்போ மலாட்டை அழுகுன மாதிரி ஆகிடும். அதான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. சரிங்க, அவ்வளோதாங்க. ரொம்ப நாள் ஆச்சு நம்ம அப்டேட் போட்டு. அவ்வளோதாங்க, அப்டேட் அவ்வளோவா இல்லைங்க. நம்ம சைட்லேருந்து வேறு எதுவுமே புதுசாக செய்யலை. அதனால் அப்டேட் எதுவும் இல்லை. முன்னாடி போன வருஷம் நிறைய செஞ்சிகிட்டே இருந்தோம், அந்த வருஷம் எதுவுமே செய்யலை. சரி பார்க்கலாம்.